உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். திருநள்ளாறிலே சனிப்பெயர்ச்சி விழா வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி தான் அங்கே விழா எடுக்கிறாங்க. அப்போ அந்த சனிப்பெயர்ச்சி விழா எத்தனை மணிக்கு நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழும் விஸ்வாவச வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை மணி 8:24க்கு கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனீஸ்வர பகவான் பிரவேசம் செய்கிறாங்க. இந்த சனீஸ்வர பகவானினுடைய பயிற்சியாகப்பட்டது எந்த ராசிக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ரிஷபம், கடகம், துலாம், விருட்சிகம், மகரம் உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ராஜயோகம். அதாவது வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வெளிநாடு போகலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் நடக்கும், புத்திரபாக்கியம் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. மிகுந்த சிறப்பான ஒரு யோகத்தை அனுபவிக்க போறீங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்க மிதுனம், கும்பம், தனுஷு, மத்தியமம் பலன். அதாவது ரொம்ப உங்களுக்கு நன்மையும் இல்லை, ரொம்ப தீமையும் இல்லை, மத்தியமமான ஒரு நற்பலன் சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க மேஷம், சிம்மம், கன்னி, மீனம் இந்த 4 ராசிக்காரர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மிக கவனமாக நீங்கள் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வாகனங்களில் செல்வது மிக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பணம் கொடுக்கல் வாங்கல் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டிய காலம் உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம். உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னாக்க மிகுந்த கவனத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு செஞ்சுக்கணும், விநாயகர் பகவான் வழிபாடு செஞ்சுக்கணும், முருக பகவான் வழிபாடு செஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க ஆலயங்களுக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னாக்க நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒன்று. சிவன் ஆலயம், முருகன் ஆலயம், விநாயகர் ஆலயத்துக்கு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி எண்ணெய் சாத்திரத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு சிறப்பான ஒன்று. இடம் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சுப விரய செலவுகளாக திருமணம் செய்யலாம், வீடு கட்டலாம், வாகனங்கள் வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் இது போன்ற செலவுலாம் நீங்கள் செய்யலாம். இப்படிலாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு சுப விரய செலவாக வரக்கூடிய தீமைகளிலிருந்து நாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் அன்னதானம் செய்வது உங்களுக்கு மிக உத்தமமான ஒன்று. உங்களுடைய இஷ்ட தேவதைகளை நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகன் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. இது போன்று வழிபாடு செய்து உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.